வணக்கம். இன்னைக்கு லெசன் the phrase and the clause. phrase-னா என்ன, clause-னா என்னன்னு இன்னைக்கு பார்க்க போறோம். கொஞ்ச நாளாவே நிறைய பேர் கேட்டுட்டு தான் இருக்காங்க இந்த டாபிக்ல ஒரு லெசன் பண்ண சொல்லி. இது என்னன்னு பார்க்கலாமா? இந்த எக்ஸாம்பிள்ஸோட பார்த்தா நல்லா புரியும். பாருங்க. I kept the books on the shelf. Now look at these groups of words on the shelf. Her friends came to our house. We met a girl with blue eyes. Seeing the police, he ran away. So in the underline பண்ண groups of words எல்லாம் பாருங்களேன். On the shelf, to our house, with blue eyes, seeing the police. இதுக்கெல்லாம் மீனிங் இருக்கா? கண்டிப்பா இருக்கு. They make some sense. ஆனா complete sense இல்ல. சென்டென்ஸ் தான் ஒரு முழுமையான அர்த்தத்தை கொடுக்கக்கூடிய ஒரு குரூப் ஆஃப் வேர்ட்ஸ். ஓகே, ஸோ இது வந்து பாருங்க, ஷெல்ஃப் மேல, வீட்டுக்கு, ப்ளூ ஐஸ் உடைய, போலீஸை பார்த்து, அப்படின்னு எல்லாமே கொஞ்சம் அறகுறையா இருக்கு மீனிங். ஸோ அதுதான் ஃப்ரேஸ் நம்ம சொல்றோம். வேர்ப் இல்லாத ஒரு குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் which make some sense but not complete sense. அப்ப phrase நம்ம எப்படி டிஃபைன் பண்ணலாம்? A phrase is a group of words. See? A group of words தான். கொஞ்சம் அர்த்தம் இருக்கும், ஆனா complete meaning இருக்காது. With some meaning but not complete meaning. Okay? நம்ம கிளாஸ் பார்க்கும்போது கிளாஸ்க்கும் இதுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படிங்கறதையும் பார்ப்போம். அப்ப உங்களுக்கு நல்லா புரிஞ்சிடும். ஓகே, இட்ஸ் பார்ட் ஆஃப் a sentence. இத பாருங்க, இப்போ இந்த சென்டென்சஸ் பாருங்க. We met a girl who had blue eyes. They stopped their work when they got tired. I do not understand what he speaks. As soon as he saw the police, he ran away. So இதெல்லாம் பாத்தீங்கன்னா இதுதான் நம்ம clause-ன்னு சொல்றோம். இப்போ who had blue eyes உடைய அதே மாதிரி தான் நம்ம இங்க with blue eyes சொன்ன மாதிரி. ஓகே, ஆனா என்ன டிஃபரன்ஸ்னா இங்க verb இருக்கு. ஓகே, ஸோ கிளாஸ்ல எப்பயுமே வேர்ப் இருக்குன்னு சொல்லுவோம். ரொம்ப டெக்னிக்கலா டிஃபைன் பண்ணணும்னா a clause is a group of words which has a subject and a predicate of its own. ஓகே, சென்டென்ஸ் மாதிரியே கிளாஸுக்கும் ஒரு சப்ஜெக்டும் ஒரு ப்ரெடிகேட்டும் இருக்கும். ப்ரெடிகேட்னால என்ன, அதுல தான் வேர்ப் இருக்கும்னு அர்த்தம். இப்போ சப்ஜெக்டும் இருக்கு. இப்போ இங்க என்ன சப்ஜெக்ட்னு பாருங்க. the who தான் சப்ஜெக்ட், the who தான் the girl-ஐ குறிக்குது. ஓகே, ஸோ இங்க had verb, இது ஃபுல்லாவே predicate. அப்புறம் ஏன் நம்ம அதை clause-ன்னு சொல்றோம், சென்டென்ஸ்ன்னு சொல்லாம? ஏன்னா அது வந்து part of a sentence. A clause is part of a sentence, not a sentence by itself. அந்த நம்ம சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ் சென்டென்சஸ் படிக்கும்போது நம்ம பார்த்துருக்கோம்ல, மெயின் clause, subordinate clause. அப்ப இந்த டேர்ம்ஸ்லாம் உங்களுக்கு தெரியும் தான் ஏற்கனவே. மெயின் clauseனா சென்டென்ஸ் மாதிரியே முழுமையான அர்த்தத்தை தரக்கூடிய ஒரு குரூப் ஆஃப் வேர்ட்ஸ். இருந்தாலும் அது ஒரு சென்டென்ஸ்ல ஒரு பார்ட்டா இருக்கிறதுனால அதுக்கு மெயின் கிளாஸ்னு ஒரு பேரை கொடுக்குறோம். சென்டென்ஸ்க்குள்ள அறகுறை மீனிங்கோட இருக்கிற ஒரு குரூப் ஆஃப் வேர்ட்ஸ், அதுல சப்ஜெக்டும் ப்ரெடிகேட்டும் இருக்கு. அதுதான் சபார்டினேட் கிளாஸ்ன்னு சொல்றோம். சபார்டினேட் கிளாஸ் தான் நிறைய டைப்ஸ் இருக்கு. adverb clause, adjective clause, noun clause. அதெல்லாமே நம்ம அப்புறம் தனித்தனியா வேற வீடியோஸ் பார்க்கலாம் ஒரு டாபிக்லயும். adjective clauseனா என்ன, அது என்ன ஃபங்க்ஷன் பண்ணும், adverb clauseனா என்ன, what does it do. Okay, similarly what are noun clauses, what are their functions, இதெல்லாம் நம்ம அப்புறம் வேற வீடியோஸ்ல பார்க்கலாம். now இத பாருங்க. I do not understand. They stopped their work when they got tired. you see, அவங்க tired ஆன பொழுது they subject இருக்கு, got verb இருக்கு. I do not understand what he speaks. அவன் என்ன பேசுகிறான் என்று. You see,
அது பாதியில தானே இருக்கு. சப்ஜெக்ட் verb. As soon as he saw the police he ran away. அதுல நம்ம இது மெயின் கிளாஸ்லாம் நம்ம பார்த்துருக்கோம். ஓகே, ஏன்னா he ran awayங்கிறது ஒரு சென்டென்ஸ் மாதிரி கம்ப்ளீட்டாக தானே இருக்கு. அதே மாதிரி they stopped the work, we met a girl, I do not understand, இதெல்லாம் கூட clauses தான். அதுக்கெல்லாம் நம்ம மெயின் கிளாஸ்னு பேர் சொல்றோம். ஓகே, இதெல்லாம் வந்து subordinate clauses. As soon as he saw the police. So இது ஒரு subject verb. இப்போ நம்ம அப்படிதான் நம்ம ஐடென்டிஃபை பண்ணுவோம். ஒரு குரூப் ஆஃப் வேர்ட்ஸ்ல சப்ஜெக்டும் வேர்பும் இருக்கா, இருந்தா அது கிளாஸ். அந்த கிளாஸ் வந்து கம்ப்ளீட்டா மீனிங் தருதா, அப்ப மெயின் கிளாஸ். அதோட மீனிங் கம்ப்ளீட்டா இல்லையா, அது வந்து இந்த சென்டென்ஸ்ல உள்ள இன்னொரு குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் சார்ந்து இருக்குதா, அதோட மீனிங் முழுமை அடைகிறதுக்கு, அப்ப அது சபார்டினேட் கிளாஸ்ன்னு சொல்றோம். அந்த சபார்டினேட் கிளாஸ் வந்து ஒரு adverb பண்ற வேலையை பண்ணுச்சுன்னா adverb clauseன்னு சொல்றோம். ஒரு சபார்டினேட் கிளாஸ் adjective பண்ற வேலையை பண்ணுச்சுன்னா அது adjective clause. noun பண்ற வேலையை பண்ணுச்சுன்னா noun clause. So it's very easy to understand. நம்ம பண்ண வேண்டியது நிறைய எக்ஸாம்பிள்ஸ் வச்சு ஒரு டைப்பா நம்ம அப்புறம் டிஸ்கஸ் பண்ணி லேர்ன் பண்ணலாம். Okay, I think this is clear. So how do you define a phrase? A phrase is a group of words which has some meaning but not complete meaning. And it does not contain a verb. It is part of a sentence. How do you define a clause? A clause is a group of words with some meaning. It has a subject and a predicate. It is still a part of a sentence. Okay? So, this is phrase and clause. அப்புறம் நம்ம அடுத்த கிளாஸஸ்ல டீடைல்டா ஒரு டைப்பும் படிக்கலாம். இப்போ இது உங்களுக்கு புரிஞ்சிருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. Thank you for watching.